இளமதி, இளமதி, என்னாச்சு நர்மதா? என்னாச்சு? இப்பதான் தெருவுல பேசிட்டு போனாங்க. மனசே கேட்கல இளமதி. ஏன் நர்மதா, ஏதாவது பிரச்சனையா? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பரமநன்னனை ஒவ்வொரு விஷயத்திலயும் மாத்தி நல்லபடியா கொண்டு வந்த. நேத்து என்னடானா அம்மா பரமநன்னன் ரோட்லயே குடிச்சிட்டு ஆடுதுன்னு சொன்னாங்க. இப்ப யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காராண்டி. இந்த கலா எவ்வளவு மோசமான பொம்பளை பாத்தியா? பரம குடிக்க ஆரம்பிச்சிட்டான், தகராறு பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அப்படியே பரம மாறிட்டான். பரமனை மறுபடியும் நல்லபடியா மீட்டெடுக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் மனசுல அழுத்தமா இருக்கு. அது எப்படி முடியும் இளமதி? நீ என்னடானா எங்க இருக்க, பரமநன்னா அங்க இருக்கு. நீ பக்கத்துல இருந்தாலாவது ஏதாவது பண்ணலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த கலை அப்படியே ஒரேடியா பழைய பரமனா மாத்திருவான்னு எனக்கு என்னமோ பயமா இருக்கு இளமதி. அப்படி மட்டும் நடந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இல்ல நர்மதா, அவ்வளோ சீக்கிரத்துல அது நடக்காது. எனக்கு பரம மேல முழு நம்பிக்கை இருக்கு. என்னதான் வாய் வார்த்தையா என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் அவனோட அடி மனசுல என் மேல இருக்கிற காதல் ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா என்ன பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் அவன் மனசுல ஒரு ஓரத்துல நிச்சயமா இருக்கும். ஆனா நான் அவனை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுறவும் மாட்டேன். பரம எனக்கு தாலி கட்டின புருஷன், அவனை நான் மாத்தி காட்டுவேன் நர்மதா. பரமா, நீ அந்த இளமதிய ஒரு துளி கூட நம்பிடாத. அவ திட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. உன்னை நேர்ல வந்து பார்த்தது கூட ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவ வந்திருக்கா. அதனால ஜட்ஜி என்ன பேசினாலும் சரி, உனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறத நீ அடிச்சு சொல்லிடு. சரிங்கம்மா. பரமா, இங்க பாரு, நான் சொல்றேனெல்லாம் நீ இதுக்கு சம்மதிக்க வேண்டாம். உனக்கு விருப்பம்னா இப்ப கூட நீ அந்த பொண்ணு இளமதி கூட சேர்ந்து வாழலாம். அம்மா நல்லா போட்டு வாங்குறாங்க. அம்மா, எனக்கு அவ கூட சேர்ந்து வாழணும்லாம் சுத்தமா விருப்பமே இல்லைம்மா. இன்னைக்கு அவ உங்களை பத்தி இவ்வளோ தப்பு தப்பா பேசினாலோ இனிமேலாம் அவ எனக்கு வேணவே வேணாம்மா. அவ என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல பரமா. உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவ கூட சேர்ந்து வாழலாம். அம்மா, உங்களை அப்படி பேசின அவளை எனக்கு எப்படிம்மா பிடிக்கும்? எனக்கு வேணாம்மா, விட்டுருங்க. சரி வா, டைம் ஆச்சு, உள்ள போலாம். சரி. பரமன், இளமதி,
உங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? எதுக்காக டிவோர்ஸ் கேக்குறீங்க? மேடம், உங்ககிட்ட தனியா பேச 2 பேரும் பிரியப்படுறாங்க மேடம். சரி, என் கேபினுக்கு வந்துருங்க. என்ன பரமா, எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்லைம்மா, உடனே ஜட்ஜை எதிர்த்து எதுவும் பேச முடியாதும்மா. கேபினுக்கு போனதும் அவங்க கிட்ட எனக்கு இளமதியோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லிடுறேம்மா. சரிப்பா, போ, பார்த்து பேசு. சரி. இங்க பாருங்க, இந்த காலத்து பசங்க கிட்ட கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிறு அது இதுன்னு பேசுறதுக்கெல்லாம் நான் இப்ப தயாரா இல்ல. உங்க 2 பேரோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது எனக்கு தெரியுது. அதுக்காக தான் நீங்க தனியா பேசணும்னு சொன்னதுமே நான் சம்மதிச்சேன். ஒரு கல்யாணத்தை வேண்டான்னு பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு கல்யாணம் நடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய போராட்டம்லாம் பண்ணிருப்பீங்க. அதை ஈஸியா பிரிக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ? கல்யாணம் ஆன 1 வாரத்துக்குள்ளேயே இப்படி டைவர்ஸ் வேணும்னு வந்து நிக்கிறீங்க. முடிவா இப்ப என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். இவரோடலாம் சேர்ந்து வாழ எனக்கு சுத்தமாக பிடிக்கல மேடம். தயவு செஞ்சு எங்கள் 2 பேரும் பிரித்து விட்ருங்க மேடம். நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்க என்னம்மா சொல்றீங்க? மேடம், தயவு செஞ்சு என்ன முதல்ல மன்னிச்சிருங்க. இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ நான் இவருக்கு அனுப்பவே இல்லை. அதே மாதிரி அதுல இருக்கிற கையெழுத்தும் என்னோடது இல்ல. யாரோ என் கையெழுத்தை போட்டு கோர்ட்ல நாமினேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு இவரை பிரிஞ்சு வாழற தெம்பு மனசுலயும் இல்ல, உடம்புலயும் இல்ல. எனக்கு இவரு வேணும் மேடம். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு விட்டுறாதீங்க. எனக்கு என் வாழ்க்கைய பிச்சையா போடுங்க. என்ன விளையாடுறீங்களா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி உங்களுக்கே தெரியாம டைவர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க? மேடம், சத்தியமா சொல்றேன் மேடம், இந்த டிவோர்ஸ்ல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த கையெழுத்தை என்ன மாதிரியே வேற யாரோ போட்டிருக்காங்க. ஏய், சும்மா போய் மேலே போய் சொல்லிட்டு இருக்காத. போய் சொல்றதே தொழிலா வச்சிட்டு இருக்க மேடம். இங்க வந்து மாத்தி பேசுறா மேடம். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல இவ தான் கையெழுத்து போட்டு எங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எங்க அம்மா அதை என்கிட்ட காமிச்சிட்டாங்க மேடம். நான் போட்டதை நீ பாத்தியா? உங்க அம்மா வந்து சொன்னா உங்க அம்மாவை கேளு. என் கையெழுத்தை யாரோ போட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உங்க அம்மா தான் என் கையெழுத்தை போட்டு இந்த கேஸ்ல இழுத்து விட்டுருக்காங்க. வாய மூடு. எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. அவங்க தப்பா இருந்தா நான் அப்படிதான் பேசுவேன். நான் இதுக்காக வாய மூடணும்? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல விருப்பமே இல்ல இல்ல இல்ல. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோர்ட்டோட டைம் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு என்னடானா இந்த பேப்பர்ல இருக்கிறது அவளோட கையெழுத்தே இல்லைங்கறா. டிவோர்ஸ்ல விருப்பமே இல்லைங்கறா. அத கூட தெரிஞ்சுக்காம கோர்ட் வரைக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி மேடம். சாரி மேடம்.